Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் வாரத்தில் ஒரு முறை 2 முறையும் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா வாயு தொல்லை போன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, அதே போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியானது. இது 2 டேஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கெட்டு போகாமல் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாய் வச்சு சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணாலுமே போதும், இல்லை ரொம்ப கசக்கும். அடுத்துதான் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்காக உளுந்தும் சீரகமும் கலந்து வச்சுருப்பேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தீஞ்சு போகாமல் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுந்த பிறகு இது கூட 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் பெப்பருக்கு ஏற்றா போல் நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் வறுந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயம், அதாவது கட்டி பெருங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எண்ணெயில் பொரித்து நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அதே எண்ணெயிலே கொஞ்சமாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் இருக்கும் நமக்கு. அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 15-17 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லது நமக்கு ஹெல்த்துக்கு. அதுக்காக தான் பூண்டு இவ்வளோ ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு அரைச்சா தான் நமக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2ம் கலந்த எண்ணெயில் தான் செய்கிறேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது கடுகும் கருவேப்பிலை மட்டும் தாளித்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். திரும்பவும் நம்ம வெங்காயம் வதக்க வேண்டாம். டைம் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அதே போல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும்போது கூட உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் இப்போ மறந்துட்டேன், ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி திக்கான ஒரு கிரேவி போல் செய்கிறேன். அதே போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்லா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ 2 நாள் வச்சு கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல, அதற்கு பதிலாக புளி தான் ஆட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா நமக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்.
அதே போல் வாரத்தில் ஒரு முறை 2 முறை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாயு தொல்லைனால் வர முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு பிரச்சனை, மூச்சு விடும்போது வலிக்கும், நமக்கு வாயு தொல்லை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு உடம்புல இது போல் உபாதைகள்லாம் வரும், அதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம பூண்டு அதிகமாக சேர்க்குறோம், பெருங்காயம் சேர்க்குறோம், அதே போல் மற்ற மசாலா பொருட்கள் இதில் சேர்த்து தான் நம்ம அரைக்கிறோம். அதனால் நமக்கு வாயு பிரச்சனையால் வர தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சு கூட நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இது போல் ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு டிஷ் தான். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க.